ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவியாஸ் டேல். சாவி அவர்கள் எழுதிய வாஷிங்டனில் திருமணம் பாகம் 2 கதை கேட்கலாமா? பிள்ளைக்கு ஒரு கார், பெண்ணுக்கு ஒரு கார் தவிர கல்யாண செலவுக்கென்று $10 லட்சம் தனியாக ஒதுக்கி வைத்து விட்டார்களாம் என்று பல் 32 தெரிய கூறினாள் பெண்ணின் தாயார் விசாலம்மாள். பெண்ணுக்கு நகை நட்டெல்லாம் செய்து போடுகிறார்களாமா என்று விசாரித்தாள் அவையம்மாள், பெண்ணின் அத்தை. 22 கேரட் தங்கமாகவே நமக்கு வேண்டியதை கொடுத்து விடுகிறார்களாம். இஷ்டமான நகைகளை செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், எல்லா நகைகளையும் அமெரிக்காவிலேயே தான் செய்ய வேண்டுமாம். நகை செய்வதை ராக்பெல்லர் மாமி நேரில் பார்க்க வேண்டுமாம் என்று பெண்ணுக்கு தகப்பனார் ஐயாசாமி கூறினார். இதென்னடா சங்கடம்? நகைகளை நம் ஊரிலேயே செய்து எடுத்துக்கொண்டு போனால் என்னவாம் என்று கேட்டாள் பாட்டி. அவர்கள் இவ்வளவு பணம் செலவழித்து இந்த கல்யாணத்தை நடத்துவதே நம்மவர்களின் கல்யாணத்தில் உள்ள வேடிக்கையெல்லாம் பார்க்கத்தானே. நமக்கு ஒரு கவலையும் இல்லை. சம்பந்தி வீட்டுக்காரர்களைப் போல் ஜாம் ஜாம் என்று அமெரிக்கா போய்விட்டு வர வேண்டியது தான் என்றார் ஐயாசாமி. பேஷ் பேஷ், நம்ம ருக்குவின் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். அவள் கழுத்தில் 3 முடிச்சு விழப்போகிறதா என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அவளுக்கு அதிர்ஷ்டம் இப்படி அடித்திருக்கிறது என்று சொல்லி மகிழ்ந்தாள் பாட்டி. பிள்ளையை பார்த்தாயடா, கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிறானா? ருக்குவின் அத்தை கேட்டாள். அதற்காகத்தான் டெல்லிக்கு போய் வந்தேன். ராஜா மாதிரி இருக்கிறான். பெயரும் ராஜா தான். டெல்லி செக்ரட்டேரியட்டில் வேலை, 800 ரூபாய் சம்பளம். கும்பகோணம் மூர்த்தியின் மாப்பிள்ளைக்கு சிநேகிதனம். அமெரிக்காவில் உள்ள மூர்த்தியின் மூலமாகத்தான் இவ்வளவு ஏற்பாடுகள் நடந்திருக்கின்றன என்றார் ஐயாசாமி. ஓஹோ, அப்படியா சங்கதி? கல்யாணத்தை அமெரிக்காவிலே நடத்தணும் என்கிறார்களே, அதை எண்ணுகிற போது தான் கொஞ்சம் என்று இழுத்தார் பெண்ணுக்கு மாமா. அதனால் என்ன? ராக்பெல்லர் சம்சாரம் இந்த விஷயத்தில் ஒரே பிடிவாதமாக இருக்கிறாளாம். அவளுடைய நாத்தனார் கும்பகோணம் மூர்த்தியின் மகளுக்கு நடந்த கல்யாணத்தை பார்த்துவிட்டு போய் மிஸ்ஸஸ் ராக்பெல்லரிடம் கதையாய் அளந்துவிட்டு இருக்கிறாள். அதை கேட்டுவிட்டு ராக்பெல்லர் சீமாட்டி அந்த மாதிரி கல்யாணம் ஒன்றை உடனே அமெரிக்காவில் நடத்தி பார்க்க வேண்டும். அதற்காக எவ்வளவு செலவானாலும் சரி என்று ஒரு காலில் நிற்கிறாளாம். அதை முன்னிட்டு தான் இவ்வளவு ஏற்பாடும் என்றார் ஐயாசாமி. அமெரிக்காவில் போய் கல்யாணம் செய்வதென்றால் இங்கிருந்து நாம் அத்தனை பேரும் போயாக வேண்டுமே. சம்பந்தி வீட்டுக்காரர்கள் எங்கே தங்குவது, நாம் எல்லாம் எங்கே தங்குவது என்று அடுக்கினாள் அத்தை. அது இருக்கட்டும், அப்பளம் எங்கே இடுவது என்று கவலைப்பட்டாள் பாட்டி. அதுவும் அமெரிக்காவிலே தான் இடணுமாம். 1 லட்சம் அப்பளம் இட்டாகணும். கைமுறுக்கு 50,000, பருப்பு தேங்காய் 10,000 என்றார் ஐயாசாமி. அம்மாடி, இவ்வளவுக்கும் இடம் ஏது? யார் செய்ய போகிறா? அப்பளம் இடுவதற்கென்றே அமெரிக்காவில் ஒரு பெரிய கட்டடத்தையே காலி செய்து கொடுத்துவிடப் போகிறார்களாம். அந்த கட்டடத்தின் மொட்டை மாடியிலே எத்தனை லட்சம் அப்பளம் வேண்டுமானாலும் உலர்த்தி கொள்ளலாமாம். 100 பாட்டிமார்களும் 100 சமையல்காரர்களும் முன்னாடியே புறப்பட்டு போக வேண்டியிருக்கும். அப்பளம் இடுவதையும் ஜாங்கிரி சுற்றுவதையும் அமெரிக்கா பூராவும் டெலிவிஷன் மூலமாக காட்டப் போகிறார்களாம். அது மட்டுமில்லை, கல்யாண காட்சிகள் முழுவதுமே டெலிவிஷனில் காட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்களாம் என்றார் ஐயாசாமி. கும்பகோணம் கொடிக்கால், வெற்றிலை, பந்தக்கால், தென்னங்கீற்று, வாழை மரம், நுகத்தடி, அம்மிக்கல், ஆட்டுக்கல் இவ்வளவும் போயாக வேண்டுமே என்றார் பெண்ணின் மாமா. அதை பற்றியெல்லாம் நமக்கு என்ன கவலை? அடுத்த வாரத்திலிருந்து தினமும் ஒரு ஸ்பெஷல் பிளேன் மெட்ராஸுக்கும் அமெரிக்காவுக்கும் பறந்தபடியே இருக்கும். அதில் யாரு வேண்டுமானாலும் போகலாம் வரலாம். எத்தனை சாமானை வேண்டுமானாலும் ஏற்றி அனுப்பலாம் என்றார் ஐயாசாமி. சரி, அடுத்து நாம் எல்லாம் என்ன செய்யணும் இப்போ, அதை சொல்லு என்றார் மாமா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் பிளேனில் அமெரிக்காவுக்கு புறப்படணும். டில்லியிலிருந்து பிள்ளைக்கு மாமாவும் மாமியும் வருகிறார்கள். அவர்களும் நம்மோடு பம்பாயில் சேர்ந்து கொள்வார்கள். நாம் என்றால் யார் யார் என்று கேட்டார் மாமா. அம்மாஞ்சி வாதியார், சாம்பசிவ சாஸ்திரிகள், பனாரஸ் பாட்டி, பெண்ணுக்கு அத்தை, அம்மா, அப்பா எல்லோரும் தான். டில்லியில் உள்ள என் மருமகன் பஞ்சுவும் வருகிறான். அவன் தான் நமக்கெல்லாம் லீடர். ஏற்கனவே அவன் 2 முறை அமெரிக்கா போய் வந்திருக்கிறான். இங்கிலீஷ் ரொம்ப நன்றாக பேசுவான். நாம் எல்லோரும் நியூயார்க், வாஷிங்டன் 2 நகரங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு கல்யாணத்துக்கு ஏற்ற இடம் எது என்பதை முடிவு செய்ய வேண்டும். அவ்வளவு தான் என்றார் ஐயாசாமி. அம்மாஞ்சி வாத்தியார் எதுக்கடா? அது 2 அசட்டு பிசுட்டு நம்ம உளறிக்கொண்டே இருக்குமே என்றார் மாமா. அதெல்லாம் தான் தமாஷு. அம்மாஞ்சி முக்கியமாக வரட்டும். சாம்பசிவ சாஸ்திரிகளும் அம்மாஞ்சியும் ரொம்ப சிநேகிதம்.
2 பேரும் லௌகீகம் தெரிந்தவர்கள், சைக்கிள் விட தெரிந்தவர்கள். அம்மாஞ்சி வாத்தியாருக்கு இங்கிலீஷ் சினிமானா ரொம்ப பைத்தியம். இங்கிலீஷ் கூட சுமாராக பேசுவார். அதோ அவர்கள் 2 பேருமே வருகிறார்கள். வாங்கோ அம்மாஞ்சி, வாங்கோ சாஸ்திரிகளே, இப்போத்தான் உங்கள் 2 பேரையும் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் என்றார் ஐயாசாமி. எங்களை பற்றியா? என்ன விசேஷமோ என்று கேட்டார் அம்மாஞ்சி. நீங்கள் 2 பேரும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கு புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அமெரிக்காவுக்கா? நாங்களா? என்ன இப்படி திடீர்னு ஹைட்ரஜன் குண்டை தூக்கி போடுகிறீர்கள்? அம்மாஞ்சி வாத்தியார் கேட்டார். நிஜமாகத்தான் சொல்கிறேன். என் பெண் ருக்மணியின் கல்யாணம் அமெரிக்காவில் நடக்கப் போகிறது. அதென்ன அப்படி? அம்மாஞ்சி, உமக்கு ராக்பெல்லரை தெரியுமோ? எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்னை தெரியாது. ஒரு முறை அவரை மீட் பண்ணி ஒரு எட்டு கேட்கணும்னு ஆசை. மிஸ்ஸஸ் ராக்பெல்லரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீரா? சரியா போச்சு. கோட்டீஸ்வர பிரபுவின் சமாச்சாரமாச்சே. ஒரு தடவை 108 டிசோட்டா கார் வாங்கி கொடுத்தாலாம். அது மட்டுமா, $1,00,000 செலவழித்து ரிஷபஞ்சமி விரதம் எடுத்துக்கொள்ள போவதாக கேள்வி. தங்கத்தாலே கோதுமை பண்ணி வைதீக பிராமணர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார்களாம். பேஷ், இந்த நியூஸ் எல்லாம் உமக்கு யாரையா சொன்னது? இதெல்லாம் ஒருத்தர் சொல்லணுமா என்ன? ஒரு யூகம்தான். நாம் சொன்னால் நியூயார்க் டைம்ஸில் போடுறான். என் பெண் கல்யாணத்தை கூட அந்த அம்மாள் தான் செய்து வைக்கப் போகிறாள். நீங்கள் 2 பேரும் என்னுடன் புறப்படணும். தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம். ராக்பெல்லர் சம்சாரம் நடத்துகிற கல்யாணம்னா சாமானியமாக கொடுத்து வைக்கணுமே. பூரி தட்சணையை டாலராக அள்ளி வீச மாட்டாளா? வைதீக பிராமணர்கள் வெளிநாட்டுக்கு போவதென்றால் யோசிப்பார்களே. உங்களுக்கு அதெல்லாம் என்று இழுத்தார் ஐயாசாமி. அந்த காலத்திலே பரம வைதிகரான மாலவியாஜியே லண்டனுக்கு போய் வந்தாரே, அவரை விடவா நாமெல்லாம் வசதி? இங்கிலீஷ் பாஷை தெரியாதே உங்களுக்கு? அமெரிக்காவில் கஷ்டப்பட மாட்டிங்களா? பாஷை தெரியலனா நமக்கு என்ன கஷ்டம்? நாம் பேசுகிற பாஷையை அமெரிக்காவுக்கு புரியாது. அதனால் கஷ்டப்பட போகிறவ அவ தானே. சரி வாத்தியாரே, அப்படின்னா பிரயாணத்துக்கு ரெடியாக இருங்க. சண்டே மார்னிங் 7:30 பிளேன்? அம்மாஞ்சி கேட்டார். அமெரிக்கா என்றதுமே இங்கிலீஷ் பிரமாதமாக வரதே என்றார் ஐயாசாமி. ஃபுல் சூட்டை தைத்து போட்டுக்கொண்டு வரப்போகிறேனே என்றார் அம்மாஞ்சி. சேச்சே, அப்படியெல்லாம் வேஷத்தை மாற்றிடாதீங்க. யார் யார் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் போகணும். நம்ம எல்லாம் நம் நாட்டு உடையிலே பார்க்கத்தானே ஆசைப்படுவா. சாஸ்திரிகளனா பேர் பாடியாவா போகிறது? அட்லீஸ்ட் லால் பகதூர் சாஸ்திரி ஆட்டம் ஒரு ஷெர்வானியாவது தைத்து போட்டுக்கொள்கிறேனே. சொல்கிறதை கேளும். நீர் இப்போது இருக்கிறபடியே தான் வரணும். தெரிந்ததா? போய் வரும். பெண் வீட்டுக்காரர்கள் ருக்குவின் தம்பி வெங்கிட்டு உள்பட பிள்ளை வீட்டுக்காரர்கள் டில்லி பஞ்சு எல்லோரும் பம்பாய் விமான நிலையத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கூடிவிட்டார்கள். டில்லி பஞ்சு எல்லோரையும் விமானத்தில் ஏற்றிவிட்டு தானும் ஒரு சீட்டில் அமர்ந்து கொண்டான். அம்மாஞ்சி வாத்தியார், சாம்பசிவ சாஸ்திரிகள் இருவரும் விமான பெல்ட்டை இறுக்கி போட்டுக்கொண்டு கண்ணாடி பலகனி வழியாக கீழே பூமியை பார்த்து கொண்டிருந்தார்கள். பனாரஸ் பாட்டி ஜபமாலையை எடுத்து உருட்டினாள். விமானம் உயரத்தில் கிளம்பியது. ஏர் ஹோஸ்டஸ் வந்து எல்லோருக்கும் பெப்பர்மின்ட்டும் லவங்கமும் வழங்கினாள். வெங்கிட்டுவுக்கு ஆகாச பிரயாணம் ஒரே இனிப்பாக இருந்தது. அந்த ஆரணங்கையே உற்று பார்த்து கொண்டிருந்த அம்மாஞ்சி, அப்சரஸ் மாதிரி இருக்காளே என்றார். ஆகாசத்திலே பறக்கிறவர்கள் கந்தர்வ பெண்கள் மாதிரி இருப்பது சகஜம்தானே என்றார் சாஸ்திரிகள். பனாரஸ் பாட்டி அந்த அழகியை பார்த்து, ஏண்டி அம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டுதா என்று விசாரித்தாள். இல்லை பாட்டி என்றார் ஏரோஸ்டஸ். உனக்கு எந்த ஊர்? பால்காட். பால்காட்டு பெண்ணா நீ? பேஷ் பேஷ், அதுதான் தமிழ் நல்லா பேசுகிறே. உன் பேர் என்ன? லலிதா. நம்ம பஞ்சுக்கு நல்ல ஜோடி என்றாள் அத்தை. நியூயார்க் நகர விமானக்கூடத்தில் மேரேஜ் கோஷ்டியை வரவேற்க மிஸ்ஸஸ் ராக்பெல்லர், கேத்ரின், லோரிட்டா, ஹாப்ஸ், மூர்த்தி, லோச்சனா முதலானோர் நண்பர்கள் புடைசூழ காத்திருந்தார்கள். பத்திரிகை நிருபர்களும் கேமராக்காரர்களும் தயாராக இருந்தார்கள். டில்லி பஞ்சு தான் முதல் விமானத்தை விட்டு இறங்கினான். மிஸ்ஸஸ் ராக்பெல்லருக்கு கல்யாண கோஷ்டியினரை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தினான். ராக்பெல்லர் சீமாட்டி எல்லோரையும் இன்முகத்துடன் கைக்குலுக்கி வரவேற்று தன் மாளிகைக்கு அழைத்து சென்றாள்.
அம்மாஞ்சி ஒரு கேமராக்காரரை அணுகி என்னை ஒரு நல்ல போஸில் ஃபோட்டோ எடுங்களேன் என்று கூறிய போது, ஐயோ இந்த அசடு வேண்டாம் என்று அப்போதே சொன்னேனே என்று மாமா தலையில் அடித்து கொண்டார். விருந்தினர் மாளிகையில் கல்யாண கோஷ்டி தங்குவதற்கு மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். பாட்டிக்கும் அத்தைக்கும் தனியாக ஒரு ரூம், சாஸ்திரிகள் இருவருக்கும் ஒரு ரூம், சம்பந்தி வீட்டுக்காரருக்கு தனி ரூம், பெண்ணின் பெற்றோர் மாமா இவர்களுக்கு ஒரு ரூம், இப்படி அவரவர்களுக்கு தனித்தனியாக இடம். டில்லி பஞ்சுவுக்கு ஒரே குஷி. லல்லி லல்லி என்று சொல்லிக்கொண்டே எந்நேரமும் அவளை சுற்றி சுற்றி வளைய வந்து கொண்டிருந்தான். வெங்கட்டுவும் அவர்களோடு கூட கூட போய் கொண்டிருந்தான் பெப்பர்மெண்ட்டுக்காக. எல்லோரும் குளித்துவிட்டு வாருங்கள், எங்கள் வீட்டு குக்கை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன், உங்களுக்காக இட்லி காப்பி தயாராகி கொண்டிருக்கிறது என்றாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. டூத் பேஸ்ட் வேணுமா சாஸ்திரிகளே என்று கேட்டான் சமையல் சங்கரன். பேஸ்டெல்லாம் எதுக்கு, வேஸ்ட். நான் கையோடு ஒரு கட்டு பேனியன் ஸ்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் அம்மாஞ்சி. பேனியன் ஸ்டிக் என்றால் என்னையா என்று கேட்டார் சாஸ்திரிகள். நீர் ஒரு மடிசஞ்சி, பேனியன் ஸ்டிக் என்றால் ஆலங்குச்சி என்றார் அம்மாஞ்சி. நான் ஹாட் வாட்டரில் குளிக்கப் போகிறேன் என்று தமக்கு தெரிந்த இங்கிலீஷை சொன்னார் சாம்பசிவ சாஸ்திரிகள். நான் ஜில்லுன்னு ஷவரில் குளிக்கப் போகிறேன் என்று சொல்லி கொண்டு போன அம்மாஞ்சி ஷவரில் போய் நின்று குளிக்கத் தொடங்கினார். குளிர் தாங்காமல் போகவே, இது ஷவர் பாத் இல்லை, ஷிவர் பாத் என்று நடுங்கியபடி திரும்பி வந்தார். இன்று ஈவினிங்கே நாம் எல்லோரும் வாஷிங்டன் போகிறோம். கல்யாணம் நடத்துவதற்கு வாஷிங்டன் நகரம்தான் ஏற்ற இடம். அந்த நகரில் பொடோமாக் ரிவர் ஓடுகிறது, ரோடுகள் விசாலமாக இருக்கின்றன என்று மிஸ்ஸஸ் ராக்பெல்லர் சொல்கிறார் என்றான் டில்லி பஞ்சு. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. நியூயார்க் ரொம்ப நெரிசலாக இருக்கிறது. வாஷிங்டனுக்கே போய்விடலாம். நதி தீரத்திலே அமைந்திருக்கிற நகரம்னா சொல்லணுமா என்ன, பாலிகை விடுறதுக்கும் ஸ்நானபானத்துக்கும் சௌகரியமாக இருக்குமே என்றார் சாஸ்திரிகள். ஏண்டா அப்பா, காவேரி கரை மாதிரி படித்துறை இருக்குமோ என்று கேட்டால் அத்தை. இல்லைன்னா கட்டி கொடுக்க சொன்னால் போச்சு, இது என்ன பிரமாதம் என்றார் மூர்த்தி. அப்பளம் இட்டு உலர்த்துவதற்கு நல்ல மாடியா வேணுமேடா என்று கவலைப்பட்டால் பனாரஸ் பாட்டி. நீங்கள் வாஷிங்டனுக்கு வந்து பாருங்க பாட்டி, அங்கே உங்களுக்கு எந்த கட்டடம் சௌகரியமாக இருக்கும்னு பார்த்து சொல்லுங்க, அதை காலி பண்ணி கொடுத்து விட சொல்கிறேன் என்றார் மூர்த்தி. ரொம்ப உயரமான கட்டடமாக இருந்தால் அடிக்கடி மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுமே, அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்பளம் இட்டு முடிக்கிற வரை தனி லிஃப்ட் வேலை செய்யும். அந்த கட்டடம் பூராவையும் அப்பள டிபார்ட்மெண்ட்டாகவே ஒதுக்கிவிட சொல்கிறேன், போதுமா? அன்று மாலையே திருமண கோஷ்டியை ஏற்றி சென்ற விமானம் வாஷிங்டனை நோக்கி பறந்தது. பால்காட் லல்லித்தான் ஏர் ஹோஸ்டஸ். வாஷிங் சோடாவுக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும்டே என்று லல்லியை கேட்டால் பாட்டி. லல்லி சிரித்துவிட்டு, வாஷிங் சோடா இல்லை பாட்டி, வாஷிங்டன், பார்த்துண்டே இருங்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகிறது என்றாள். எல்லோரும் கண்ணாடி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்கள். வாஷிங்டன் நகரம் தெரிந்தது. அதோ உயரமாக தெரிகிறதே, அது என்ன என்று கேட்டால் அத்தை. அதுதான் வாஷிங்டன் மானுமெண்ட், ஞாபகார்த்த ஸ்தூபி, 555 அடி உயரம் என்றால் லல்லி. பென்சிலை கூராக சீவி குத்திட்டு வைத்திருக்கிற மாதிரியல்லவா கட்டி வைத்திருக்கிறார்கள் என்றால் பாட்டி. மொட்டையாக கட்டியிருந்தால் அப்பளம் உலர்த்த உதவுமே என்று பார்க்கிறாயோ என்று கேட்டார் அம்மாஞ்சி.